எரிக்கு வேணும் மைதாட்டா தருவேன் நான் என்ன கேட்டா தடா அதுக்கு தடா. பாருப்பா பாருப்பா பைப்புல தண்ணி வரலப்பா ரிப்பேர் பண்ண சொல்லப்பா அடிச்சா தோளு வலிக்குதப்பா. கேசப்பா கேசப்பா கோர்ட்டுல வந்து பேசப்பா வக்கீல் ஃபீஸ் யார் தருவா நடப்பது நடக்கட்டுமே. அழுகிய தேங்காய் பழகிய மட்டை ட்ரைனேஜ் அடைச்சு தெருவே கப்பு அடடா இதுதான் உன் வீடா நாங்க என்ன கருவாடா. மழையின் மீது கூரைக்கு ஆசை கூரை மீது மழை வீழும் ஆசை கூரை நனைந்து வீடும் ஒழுகுது ஒழுகும் தண்ணீர் வீட்டை நிரப்புது. ஓட்டு ஒன்று வீட்டில் இருந்தால் டூயட் பாட்டும் பாடிடலாம். குடும்பத்தோடு படகில் ஏறி பூவங்கரைக்கு சென்றிடலாம். வீட்டின் நிலையை பார்த்துவிடு நாட்டின் நிலைமை புரிந்துவிடும். ஒருவன் வீட்டுக்கு முதலாளி அவனுக்கு நாங்க பகையாளி. பையை நிரப்பும் பணம் மட்டும் இருக்கு மனச நிரப்பும் குணம் மட்டும் இல்ல. ஒருவன் வீட்டுக்கு முதலாளி அவனுக்கு நாங்க பகையாளி. இந்த வசந்த விஹாரில் இத்தனை குடுத்தனக்காரர்களுக்கு மத்தியில் உங்களை எனக்கு கொஞ்சம் விசேஷமாக அது பிடிச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த சோகம் தாங்க. அது என் மனசு என்னமோ பண்ணிடுச்சுங்க. உங்களை முதல்ல பார்த்தப்போ ஒரு முரடனாக தான் நினச்சேன். ஆனால் இந்த கல் மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்குன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்களோட உணர்ச்சிகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்கள் அம்மா உங்களை நல்ல முறையில் வளர்த்துருக்கணும். ஆமாம், இப்போ எங்கே இருக்காங்க உங்கள் அம்மா? கடவுள் நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தாங்க தீர்ப்பு கொடுத்துருக்குறான். எங்கள் அம்மா செத்தப்போ உங்களை மாதிரியே எனக்கும் வயசு 10 தான். செல்வி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுங்க. சாயங்காலம் டாக்டர் வீட்டுக்கு போகணும். காலையிலேருந்து ஒரே நெஞ்சு வலி. ஒருவேளை ஏன் வீணா இல்லாதெல்லாம் கற்பனை படிக்கிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, கையில் பணம் இருந்தால் கொடுத்துட்டு போங்க. நெஞ்சு வலி அதிகமாச்சுன்னா சின்னதுரையை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். மாட்டு தீவனம் வாங்குறது தான் காசு வச்சுருக்கேன். இப்போ நான் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கும். சீக்கிரம் வந்துடுங்க. எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலம்மா, 100 ரூபாய் கொடுங்கம்மா. இல்லையப்பா, மாச கடைசி ராஜா. பணம் இருக்கு, ஆனா அடமானமா எதாவது வச்சா தரேன். வீட்டில் ஏதாவது செயின் இருக்கா? அம்மா பேசுமா, அம்மா எழுந்துருமா. காசு பணம் சம்பாதிக்கிறதுல ஏழை பணக்காரன்னு பார்த்து இறக்கம் காட்டக்கூடாது. நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஐயா மேல சத்தியமா உண்மைங்க. அந்த வசந்த விகார் ஆளுங்களை கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்து எல்லா இடமும் சுத்தி காமிச்சிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கிராமத்துல யாருமே வட்டி வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயா தான் கந்து வட்டி வசூலிக்கிறதுல எங்களுக்கு குருவுங்க. உங்க புண்ணியத்தில் ஏதோ 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு இப்போ சௌக்கியமா இருக்கேங்க. இப்போ 3வது செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. திடீர்னு உங்க சின்னையா வந்து காலை ஒட்டி விடுவேன் கையை ஒட்டி விடுவேன்னு பயமுறுத்துறாங்க. கந்து வட்டி வசூல் பண்ணலன்னா ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு காலம் நடுறது ரொம்ப கஷ்டமுங்க. எனக்கு பிறந்த பையன் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அவன் உங்களுக்கு பிறந்திருப்பான்னு நான் நினைக்கலைங்க. இலையை முட்டை வேண்டாம். என்னடா உளர்ற?
காலி பண்ண அனுப்புனா அங்கே இருக்கிறவங்களோட சேர்ந்து விளையாடுறான் அவன். ஏதோ வக்கீல் பொண்ணோட சேர்ந்து சுற்றுறான்னு கணக்கன் சொன்னபோது நான் நம்பலை. இப்போ அது உண்மையாக இருக்கும் போல இருக்குது. இருக்கட்டும், கூப்பிட்டு கண்டிக்கிறேன். ஐயா அந்த கந்து வட்டி அதை தொடர்ந்து நடந்துங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், இப்போல்லாம் எவ்வளோ வட்டி வாங்குறீங்க? சகாய வட்டி தாங்க, 10 வட்டி. என்ன அநியாயமாக இருக்குது ஐயா, பக்கத்து ஊர்லலாம் அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. ஏய்யா, பக்கத்து ஊருக்காரன் பைத்தியக்காரன் ஆகிட்டான்னா அதுக்காக நம்மளும் பைத்தியக்காரனாக இருக்க முடியுமா? அவன் பெட்ரோலு பால் விலையெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் ஏற்றிக்கிட்டு இருக்கானுங்க. யோ 15 வாங்குயா, ரொம்ப நியாயம். நான் சொல்கிறது நியாயம் தான் ஐயா, வாங்க 15. ஐயா உங்க நல்ல மனசு யாருக்கு வரும்? நீங்க இந்த கலியுகத்து கர்ண, இந்த கிராமத்து தெய்வமுங்க. யோ ஒழுங்கா துணையா வண்டிய நீ. நம்ம கோலம் மாதிரி நம்ம அங்கங்க புள்ளி வைக்கிறான். என்ன சார், பூஜையெல்லாம் வண்டிக்கு அமக்கலமா நடக்குது? பூஜையா? நம்ம கணக்கங்கிட்ட ஒன்று சொன்னா எத்தி ஓவரா தானே செய்வான். இருந்தாலும் தொடச்சி வைடான்னு பூஜையே பண்ணுறான் அவன். இது நம்ம கிராமத்தில் இருந்த வண்டி, இது அங்கே வேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி இருக்கட்டும், மெட்ராஸ் கொண்டாந்து. முதலாளி நீங்க சொல்றது ஒண்ணும் நல்லா இல்ல. என்னையா? என் ரத்தம் கொதிக்குது. ஐஸ் தண்ணியை ஊத்து. ஏன் கொதிக்குது? மெட்ராஸ்னு சொல்றீங்களா? சென்னைன்னு சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க வாய்ப்பழகிற வரைக்கும் நான் மெட்ராஸ்னு தவறி சொல்லிட்டாலும் அதை சென்னைன்னு திருத்தி சொல்லி கொடுன்னு. ஒழுங்கா உத்தியோகத்தை பார்க்க விட மாட்டேங்கீங்களே. என்ன ரோஷத்தை பார்த்தீங்களா நீங்கள்? எப்பா ஏங்க இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறவங்கலாம் உள்ள தள்ளத்துக்கு உங்கள் சட்டத்தில் இடமே கிடையாதா? சரிப்பா, இந்த சென்னையில் இந்த ஆட்டோ பஸ் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குதா? அதான் வண்டி இருக்கட்டுமே, நீங்கள் கூட்டி வந்துருக்கிறத. அம்மா நீங்கள் கிளம்பிட்டீங்க? நான் கோர்ட்டுக்கு போகிறேன். இனிமேல் பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோவை பிடிச்சி போகிறீங்களா? ஆமாம், நீங்கள் போகிறதுக்குள்ளே ஜட்ஜி வந்து வேறு தீர்ப்பு கொடுத்துருவார். வாங்களேன், நான் கூட போய் விட்டுறவங்கள. என்ன யோசிக்கிறீங்க நீங்கள்? இது தப்புன்னா வேணாங்க. அது சரி, வாங்க. சரிங்க. உதயா வேண்டாம் முதலாளி, அது அவ்வளவு மரியாதை இல்ல. டாச்சி என்ன சொன்னா வண்டியை ஓச்ச முடியாண்ணா? வேற ஒருத்த எனக்கு அவ்வளோதானே விடுப்போ. வாங்க ஏறி உட்காருங்க. நல்லா பிடிச்சிங்க. விழுந்துட மாட்டேனே. நீங்க விட்டுற மாட்டீங்கல்ல? ஓ, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல. இந்த மாதிரி ஸ்கூட்டர் வாங்கி மொண்டாட்டி ஏற்றிட்டு போகிறோம். நல்ல ஜோடி போத்தோம். மூடிட்டு தேய்யா, கண்ணு பற்ற போகுது. ஆளப்பா போயா. இறக்கம் காட்டாதே திருப்பி சொன்னாலும் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டா நம்ம 2 பேரும் பேசும்போது இருக்கணுமா? அதனால ஒன்றும் தப்பு இல்லைப்பா. இவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சுட்டா எல்லாம் சரியாயிடும். யோ திரும்பியா சொல்லுங்க. படிச்சு திரும்ப உனக்கு நான் என்னடா சொல்லியிருக்கிறேன்? பிறந்தத்துல ஏதாவது தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க. வேற எவனுக்குமே இறக்கம் காட்டாதரா, அதை தானே சொல்றீங்க. ஆனால் நீ அதே தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஞாபகம் இருக்குதா? உங்க அம்மா உசுருக்காக அன்னைக்கு நீ அத்தனை கொடுத்தனக்காரங்கிட்ட போய் கெஞ்சினியே, எவனாவது ஒருத்தவனுக்கு இறக்கம் காட்டினாடா? ஏன்பா, யாரோ சில கொடுத்தனக்காரங்க அப்படி நடந்துக்கிட்டாங்கிறதுக்காக இந்த உலகமே அப்படித்தான் நினைச்சிடுறதா? வசந்த் விஹார் போய் தான்ப்பா நான் ஒரு மனுஷனாவே மாறினேன். ஆமாப்பா, இது நாள் வரைக்கும் இந்த பாசம், ஈவு, இறக்கம், கருணை இதெல்லாம் என்னன்னு தெரியாத ஒரு ஜடமாவே நான் வளர்த்துட்டீங்களா? எங்க அம்மா இருந்தா இப்படி விட்டுருப்பாங்களா? தாய் பாசம் என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே அங்க இருக்கிற கொடுத்தனக்காரங்க தான்ப்பா. ஒரு தாயை நேசிக்கிறதுனால தான் மற்றவங்களை நேசிக்க முடியும், இந்த உலகத்தை புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு புரிய வச்சதே அந்த வசந்த் விஹார் மக்கள் தான்ப்பா. டேய், இந்த பாசம், நேசம், மோசம், இந்த ராமாயணமெல்லாம் எனக்கு வேண்டாம். முடிவா என்னதான் சொல்கிறேன்? கோர்ட்டு கேஸ் அப்பீல்னு அலையாம இந்த சேட்டுக்கிட்ட வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்க. பாவம், அவங்க நல்லவங்க, அங்கேயே தங்கிட்டு போட்டாங்க. இதுதான் உன் முடிவா? ஆமாம். அப்போ என் கண்டு முன்னால் அடிக்காத, போ போ. அப்போ நாய் எப்படி குறைச்சாலும் அதுக்கு உடம்பு தாங்கும். மனுஷன் அப்படி குறைச்சாக்க பிபி தான் ஏறும். இந்த வயசுல சத்தம் போடாதீங்க, உடம்பு பார்த்துங்க. வரேன். பாத்தீங்களா, நான் சொல்லல, நீங்க கூப்பிட்டு சொன்னா பையன் திருந்திருவான்னு. எல்லாத்துக்கும் சரின்னு தலையை ஆட்டிட்டு போறான். பாத்தீங்களா?
सेट பண்ணு. ठीक है. என்ன சிங்க டெக்கரேஷன்ல எவ்வளவு தூரத்துல இருக்குது? ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லாருக்கும் வேலை கொடுத்துக்கிறேன். அங்க கவுனி. சரியா பார்த்து போடுங்க. இது நெளிகோலமாக்கும். புள்ளி சரியா வரணும், நெளி சரியா வரணும். பார்த்து ஆட்டும். ஐயே என்னது இது? தாரவாத்து விட்டுருக்கல எல்லாத்தையும். ஒத்தாசை பண்றேன்னு சொன்னது இப்ப தப்பா போச்சு. ஆட்டம் ஆட்டம் வேகம். இந்த பேண்ட் ட்ரூப்பை வர வச்சு குதிரையும் வர வச்சு பீட்டர் தூக்கி குதிரை மேல உட்கார ஊர்வலம் போனா நல்லா இருக்கும்பா. குதிரை மேல பீட்டர் ஊர்வலம் போனா கல்கி வந்துட்டார்னு நினைச்சுப்பாங்க. சும்மா இருசீங்க நீ. கரெக்டா சொன்னேன். இன்னும் நீ கஷ்டப்பட்டு வேலை செய்ய இதோட சின்ன பாட்டு இல்ல. இதை குடி. நான் வேற ஏதாவது நீட் சின்னதுரை. இன்னைக்கு என் பொண்ணோட கல்யாண நாள் தான். ஆனா என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்கிற மாதிரி இப்படி டெக்கரேட் பண்ணிட்டியா ஐயா? ராமநாதன் சார், எங்க அப்பா என்ன வளர்த்த விதமே ஒரு டைப்பு. பணம், வசூல், கடன், இப்படி ஒரு வெறி நாயத்தான் என்ன வளர்த்துட்டாரு. நான் என் லைஃப்ல ஒரு கல்யாணம், கார்த்திகை ஃபங்க்ஷன் எதுக்கும் போனதே இல்லைல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற பெரிய ஃபங்க்ஷன் இதுதான். அதனால தான் கொஞ்சம் பெருசாக செஞ்சுவிட்டேன். நீங்கள் ஒன்றும் தப்பா நினச்சிக்காதீங்க. நோ வெரி குட். சின்னதுரை, நிம்பல் இந்த வசந்த விஹார் வீட்டுக்குள்ளே வரும்போது உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்த உடனே நீ ரொம்ப மோசமான ஆளு நட்டப்பா. என்ன நீ? ஆனா அந்த ஆண்டவன் உனக்கு நல்ல மனசை கொடுத்துக்கிறான்ப்பா. நல்லா இரு நீ. ஆனா ஒன்னே ஒண்ணு சின்னதுரை, இந்த வசந்த விஹார்ல எங்க யூனிட்ல யார் சேர்ந்தாலும் சரிப்பா, ஒரு கொலைகாரன் சேர்ந்தாலும் சரி, ஷேவ் பண்றது கூட கத்தி எடுக்க மாட்டான். மாறிடாப்பா. என்ன ஒரு தத்துவம். நீங்க சரியா தான் சொன்னீங்க சிங்க. ஒரு மனுஷன் என்ன பிறக்கும் போதே கெட்டவனாவோ நல்லவனாவோ பிறந்துடுறான் இல்லையே. அவன் தாய் அவனை வளர்க்குற விதம், அவன் சேர்ற இடம், இதை பொறுத்து தானே மனுஷனோட வாழ்க்கை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியா பார்க்காத தாய் அன்பு, நல்ல சேர்மானம் ரெண்டுமே இங்க கிடைச்சு போச்சல்ல. கரெக்ட் சின்னதுரை. இதே மாதிரி தான் 1936 இன்னைக்கு நல்ல நாள். சிங்க வயலண்ட் ஆடாத. வாயே திறக்க மாட்டேன். சின்னதுரை சார், கோலத்தை கவனிங்கோ. சாப்பாடு எல்லாம் ஹோட்டல்ல இருந்து வரவழைக்க போறேன் இல்ல? ஆமா, எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்கும் இல்லையா? ஏது நமக்கு நேரம், அதான் இது கஷ்டம் ஹோட்டல்லே சொல்லிட்டேன். இது எந்த கஷ்டம்? இந்த வசந்த விகாரில நாங்க எத்தனை பொம்மநாட்டிகள் இருக்கோம். இவரும் இருக்கார். உட்காருங்கோ. நாங்க ஆளுக்கு ஒரு ஐட்டம் பண்ணி ஜமாச்சிட மாட்டோமா? ஓகே, அப்படியே சரி. நம்ம வீட்ல இருந்து ஸ்பெஷல் ஐட்டம் நம்ம தராம்பா. நம்மளுக்கு இந்த புளி துரை பிசி பேலே ஹாத்தெல்லாம் நம்மளுக்கு வராது. சூப்பர் சப்பாத்தி தரேன். சிங்கு சப்பாத்தி மட்டும் தானா? கூடவே சன்னாவும் வருதுப்பா. சென்னா மெட்ராஸ் சிட்டியே வருதா? சார், மாப்பிள்ளை பொண்ணுங்க அவங்கள காணுமே. ஐயோ, அவங்கள உள்ள தனியா விட்டு வந்துட்டேனே. ஐயோ, சார் நீ கட்டு பூடி. ராமா కూర్చో. గోదావరిమా என்ன பண்ணீங்க? నేను గుంటూరు టాకీస్లో చూసుండాను. హీరోయిన్ తోழிகள் கூட்டரும்போது கலகலா கலகலான்னு சிரிப்பாங்க. கலக்கலான்னு சிரிச்சா பரவாயில்ல, ஆனா நீங்க சிரிக்கிறது கலக்கலா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேணாம். అట్లనా? అట్లதான். తర్వాత ఏమి? తర్వాత ఏమీ లేదు. నీరు పోసేను, நாங்க பேசேனோ, வக்கீலம்மா சொல்லேனோ. கோதாவரிமா, ஏமிமா? உள்ள வாங்க, கொஞ்சம் பேசுவோம். ఎందుకు பேசணும்? இந்த லட்டு போலி ஜாமுன் இல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அதை பண்ணிருக்கேன். லட்டு போலி ஜாமுனு எக்கட? அக்கட. காதல் 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 என்றே சாதல் சாதல். வேதம் பாடும் பாட்டு, பைபிள் தந்தமிட்டு கைகளில் மலர்ந்த மொட்டு. வேதம் பாடும் பாட்டு, பைபிள் தந்தமிட்டு கைகளில் மலர்ந்த மொட்டு. காலம் கனிந்தால் கூட கந்தை சொல்லும் வேதம் பீட்டர். வேதம் என்ன, யாராவது ஒருத்தர் நிறுத்திடலாம். இப்படியே போனா வயசாயிடும். ஆமாமா, எப்படியோ உங்க அப்பா எல்லா தடையும் நீக்கிட்டாரே, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாரே. என்னால நம்பவே முடியல. எங்க அப்பாவுக்கு மட்டும் ஒரு வாரிசு வேணும்னு ஆசை இருக்காதா? ஆமாமா, ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். எனக்கு என்னமோ இன்னைக்கு தான் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ உங்கண்ணா, நீக்கு அப்பவே அந்த ஃபீலிங் வந்துடுத்து. எப்பவே? நமக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கே. ஓ, அப்படியா? மாப்பிள மாப்பிள மாப்பிள
ரொம்ப சந்தோஷமா இருக்காமல் இருக்கு. தள்ளி உட்காருங்க. வேதம் வேதம் மாப்பிள்ளை பாத்தீங்களா என்னமா சின்னதொரு அலங்காரங்கள்லாம் பண்ணி ஜமாயிச்சிட்டாருன்னு. உமக்கு வேற என்ன வேணும்? வேற ஒண்ணும் வேணாம். இந்த நேரத்துல மாமனார் வந்து என் பக்கத்துல உட்காரணும்னு மேலாங்கண்ணிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். வேற ஒண்ணும் வேணாம். பிரார்த்தனை எப்படி இம்மீடியட்டா பதிச்சு கொடுத்து பார்த்தல? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்ன பீட்டர் என்ன பண்ணீங்க? இத என் மாமனார் நினைச்சிட்டேன், அவ்வளவுதான். சின்னதொரை சொல்லக்கூடாதா? ரமணா சார், ரமணா சார், இது உங்க ஜோடி நெருக்கம். ஜோடி அதான் எப்படி நீங்க இருந்தா எப்படி நெருக்கம் ஜோடி? அது அது 5 வருஷம் சார் இருக்காதா? உட்காருங்க. அப்படியும் போக மாட்டேங்கிற. அப்படியே சின்னதுரை சார் அந்த ரூம் அந்த ரூம் சின்னதுரை இப்படி வரும். என் மாப்பிள்ளையோட வாய் எப்படி குளறுறது பார்த்தீரா? அவருக்கு ஏதோ கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு காரியம் பண்ணுவோமா, இந்த சடங்கை ஒரு 6 மாசம் தள்ளி போட்டா என்ன? வாயில ஒன்றும் குடர்ல சார். கச்சட்டு தப்புற வள்ளி மாம் எங்க நம்ம வெள்ளி மாம் இறல வரல இடையில மாம் குடர்ல. சின்னதுரை சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். உட்காருங்க சார். நீங்க சார் நான் சொல்றது புரியலையா? அந்த ரூம் இருக்க அவங்க ரூமு எங்க ரூமு அவங்க ரூமு அது நீங்க அது அது ஓகே. இருந்தாலும் அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு தனியா படுத்துட்டே பழக்கம் இல்லையே. அதை பத்தி கவலையே படாதீங்க. அதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்ணியாச்சு. சிங் ரூம்ல இடம் இருக்குதா, நீங்க அங்க போய் படுங்க. ஓஹோ, சிங் ரூம்ல இடம் இருக்கா? பா இறங்க சாமி, நான் கட்டுறேன். என்ன சாமி கட்ட தெரியாது. ஐயோ கேமார் நல்லா கட்டணும் சார். பாபா क्या मेरा बेटा நான் கட்டட்டுமா பாபா? வாணாண்டி டயர்ட் ஆயிடுவே சார். பாபா யாருக்கு பாபா வெட்டிங் டே? நம்ம ராமநாதன் ஆத்தோன்ல அந்த கிழவனுக்கா? அவன் பொண்ணுக்கு சார். பாபா வெட்டிங் டேல என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் தெரிஞ்சா நீ கெட்டு போயிடுவ. கத்திரிக்காய் வச்சு விளையாடிக்க போடி. சார். பாபா கத்திரிக்காய் எங்க இருக்குது? அதான் இங்க இருக்குது. கொண்டே கொண்டே தான். சார் ஒன்னு தோரணத்தை கொடுங்க, இல்ல கொஞ்சிக்கிட்டு இருங்க. நீ போய் விளையாடி போ. கச்சக்ஜங் நீ எடுத்து கட்டி போ. ஐயா இங்க சின்னதுரை யாருங்க? சின்னதுரை உள்ள இருக்குது. நீ யாரு? நான் பக்கத்துல இருக்கிற எஸ்டிடி பூத்துல வேலை பார்க்குறேன். இருக்கட்டும், என்ன விஷயம்? சின்னதுரை சாரோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு ஃபோன் வந்துச்சுங்க. அவர் வீட்டுக்கு உடனே வர சொல்லி சொன்னாங்க. இந்த நல்ல நேரத்துல இப்படி ஒரு நியூஸா? நீ போப்பா, நம்ம கூப்பிடுறோம். நான் சொல்லிருக்கேன் போ. சின்னதுரை வேணா நான் தெருவிலே போய் படுத்துக்கிறேன். சின்னதுரை சார் சிங் உங்களை கூப்பிடுறாரு. சிங் ஒன்னா தானே கூப்பிட்டார்? இல்ல நீங்களும் வரலாமே, வரணுமே. ஓ அது அது இப்படியே பழக்கம் ஆயிடுத்தோம். ரொம்ப தேங்க்ஸ். மனசே வரல மனுஷனுக்கு. வேதோ வேதோ நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். ஏய் வாழ்க்கை பூரா பேசினே இருக்க போறியா? அரே சின்னதுரை கூப்பிட்டா நீ எதுக்கு போவற? சிங்க சின்னதுரை பின்னாடியே வந்துட்டு இருக்கார். என்ன விஷயம்? என்ன சிங்க என்ன விஷயம்? பக்கத்துல இருக்கிற எஸ்டிடி பூத்ல இருந்து ஒரு ஆள் வந்துச்சு. உனக்கு உங்க அப்பா ஃபோன் பண்ணிருந்தான். இன்னும் கேட்டு நீ வீட்டுக்கு போப்பா. ஆமா அவர் எதுக்கு கூப்பிட போறாரு? ஏதாவது வம்பு பண்ண சொல்லுவார். நீங்க விடுங்க வேணாது. அரே உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லப்பா. இன்னும் கேள்ப்பா. அவர் உடம்பு கொண்டு வராதுங்க, எனக்கு தெரியுங்க. நீங்க வேற ஏதோ சொல்லி. சின்னதுரை நீ சீரியஸா இருப்பா. உங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னார்ப்பா. அப்பா அப்பா போய் பாருப்பா. நெஞ்சு வலின்னு சொன்னாரா? இங்க ஃபங்க்ஷன் நடக்குது, நான் எப்படி அங்க போய்? அரே ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கட்டும்ப்பா. நீ வர வரைக்கும் நாங்கலாம் வெயிட்டிங் பா. நான் வர வரைக்கும் யாருக்கு சாப்பிட கூடாது? ஆமா நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போ. உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா சொல்லு, நானும் கூட வரேன். ஹெல்ப்னு ஒன்னே ஞாபகம் வருது. பீட்டருக்கு ஹெல்ப் தேவை. இவரை உங்க கூடவே வச்சுக்கங்க. அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் நம்ம ரூம்ல தான் தூங்குறோம். சிங்க நான் தெருவிலே படுத்துக்கிறேன். நானும் கூடவே படுத்துக்கிறேன். ஐயோ